மணியண்ணா எப்படி ஆகுற? நல்லா இருக்குடா. இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா சந்தோஷமா இருக்குடா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பெண்ணிட்ட நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் வாயிலாக பேசணும். ஒரு கோரிக்கை வச்சோம். நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு அமைப்பு மூலியமாக பெண்களை பயன்படுத்தி கொண்டு பாலியல் ரீதியாக சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பல நாட்களாக, நீண்ட நாட்களாக உங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ட்விட்டர்ல பேசுவதாலேயோ யூடியூப்ல பேசுவதாலேயோ அந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனையாக மாறாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் போராளி இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்துட்டு இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்துவாங்க. உடனடியாக அந்த பிரச்சனை எல்லா ஊடகங்கள்லையும் பேசும் பொருளாக மாறும், மக்கள்கிட்ட போய் உங்க பிரச்சனை சேரும் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா தம்பி, அது யாருப்பா அந்த பெண் போராளி அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். பெரியாரிஸ்ட்னு சொன்ன உடனே என்ன நிப்பாட்றா நின்று அப்படின்ட்டாங்க. உனக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை, வெளிலப்படா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அதை எதுவும் பொருட்படுதலை. சரி, ஓகே. அவங்க வந்து லூலு அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல பல பிரச்சனைகள் நடந்ததா சொல்லப்படுது. அதுல பெரியாரிஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களை குற்றம் சாட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில இது வரைக்கும் போய் சேரவே இல்லை. இது யார் மீது இந்த குற்றச்சாட்டு அதிகமா வைக்கிறாங்களோ, இந்த நபரால தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு யார சொல்றாங்களோ அந்த நபரே மேடையில பேசுறாரு, ஒரு பெண்ணோட ஒரு ஆண் இருப்பது வந்து கள்ளக்காதல் கிடையாது, திருமணத்துக்கு அப்புறமோ திருமணத்துக்கு முன்னாடியோ, அதுக்கு பேர் திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சரி, ஓகேப்பா, இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா மாத்தணும் அப்படின்னா அந்த பெண் போராளிகிட்ட சொன்னா நடக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த பெண் போராளி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய தமிழக முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி மேடம் அவர்கள். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்னேன். நானா பேச முடியாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, உங்களுக்காக நான் பேசுறேன். ஏன்னா என் மேல வந்து நேற்று வந்து வழக்கு கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்க. அதெல்லாம் வந்து தனிப்பட்ட அவங்களுக்கும் எனக்கு உள்ள கருத்து முரண்படலாம் வழக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே. ஆனால் வந்து மேடத்துக்கிட்ட வந்து நான் உண்மையாக வந்து கோரிக்கை வைக்கிறேன். வழக்கு கொடுத்தாங்க, அது என்ன எதிராக நினைக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து மேடத்துக்கிட்ட உண்மையாக ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். என் மேல இருக்கக்கூடிய தனி மனித வெறுப்பெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பிரான்ஸ் தமிழச்சிக்காக ஒரே ஒரு குரல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறேன். மேடம் எனக்காக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் வந்து வீரலட்சுமி அவர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலும், அவங்க என் மேல வழக்கு கொடுத்திருந்தாலும், நான் வந்து இந்த இதெல்லாம் மறந்துட்டு கடந்து போய் ஒரு பெண்ணுக்கான நீதி வேண்டும் என்பதற்காக, பிரான்ஸ் தமிழச்சி என்கிற பெண்ணுக்காக ஒரே ஒரு குரல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கோரிக்கை வந்து கையெடுத்து கும்பிட்டு வச்சுக்கிறேன். வீரலட்சுமி மேடம் அவர்கள் நிச்சயமா எனக்காக பேசுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தான் வந்து எங்களை காப்பாற்றணும். ஏன்னா வந்து அந்த பெண் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்ணுரிமைன்னு சொல்லிட்டு பெண்களை தாலியா இருக்கிறது, பாலியல் ரீதியா சுரண்டி பல குடும்பங்களை நாசமாக்குற வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கையெடுத்து வணங்கி கேட்டுக்கிறேன். வீரலட்சுமி மேடம் எனக்காக இதை கேட்பாங்க. முக்கியமா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வந்து வீரலட்சுமி மேடம் அவர்கள்ட்ட எழுப்புறேன். அவங்க வந்து கேட்டாதான் நான் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்டாதான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்காத வீரலட்சுமி அவர்கள், கிருஷ்ணகிரியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுக்காத வீரலட்சுமி அவர்கள், விஜயலட்சுமி என்கிற நடிகருக்காக மட்டும் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வச்சிருக்காங்க, எனக்காக வாங்க, எனக்காக உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டது இல்ல. அவங்க வந்து வழக்கெல்லாம் கொடுத்து பிரஸ் மீட்லாம் கொடுத்து நல்ல ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளாக மாற்றி அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல பேசும் பொருளா மாத்தினாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டுக்குள்ள, இந்த காணொலிக்குள்ள நான் இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரியில ஒரு குறவர் சமுதாயத்து பெண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சுட்டு பிறப்புறுப்புல மிளகாய் பொடியை போட்டுட்டு கொண்டாந்து விட்டாங்க ஆந்திர காவல்துறை. அது குறித்து நம்ம விமர்சிக்கும் போது ஆந்திர காவல்துறையை பார்த்து என்னடா நீங்களா சைக்கோவாடா அப்படின்னு சொல்லி விமர்சிச்சோம். உடனே எனக்கு ஒரு நபர் கால் பண்ணாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், திருச்சி ஜிஹெச்ல வந்து ஒரு 3 மாசம் ட்ரைனிங் போகக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு அமைஞ்சது மக்களே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டரு, அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், அவங்களாம் வந்து எனக்கு பழக்கம். அவங்க ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி, பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை போட்டது வந்து நீங்க வந்து அங்க சைக்கோ போதையில பண்றான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது முழுக்க முழுக்க தப்பு. பிறப்புறுப்புல மிளகாய் பொடியை போட்டா என்ன ஆகும், அந்த இடம் அதிகமான எரிச்சலை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்காவது அந்த எரிச்சல் இருக்கும். அப்ப தண்ணியை ஊற்றி திரும்ப திரும்ப அந்த இடத்த சுத்தம் செய்து கொண்டே இருக்கணும். தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும்.
அப்ப என்ன ஆகும்? எவன் ரேப் பண்ணா எவன் கற்பழிச்சாங்கிறதுக்கான டிஎன்ஏ அடையாளம் அந்த இடத்துல இருந்து அழிக்கப்படும். அதுக்காக தான் தம்பி அவங்க வந்து பிறப்புறுப்புல மிளகா பொடியை போட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பத்தி கேட்டாரு. அப்பதான் நமக்கு புரியுது, ஆஹா இந்த பிறப்புறுப்பில் மிளகா பொடியை போட்டதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, நம்ம தான் அந்த முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்ப மருத்துவர்கள் அவங்க அப்படி சொன்னாங்க. இந்த ஒரு காணொலிக்குள்ள இந்த விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே தெரியணும்ல, அதுக்காக நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப அந்த இப்படிலாம் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி குறவர் சமுதாய பெண்ணுக்கு மிஸ்டர் யாரு வீரலட்சுமி அவர்கள் அவங்க வந்து குரல் கொடுக்கல. ஏன்னா வந்து உதவின்னு கேட்டதான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஒரு கான்டாக்ட் இருக்காது, எதுவும் இருக்காது, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு கேட்க முடியாது. அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கலாம், ஆனா மேடம் கேட்டாதான் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து நான் மேடம் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல பிரான்ஸ் தமிழச்சிக்காக நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அவங்களுக்காக ஒரே ஒரு குரல் கொடுங்க. இந்த லூலு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு பாலியல் சுரண்டல்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு பெண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மீதுல நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதை நான் வெளிப்படையாக கேட்கிறேன். என்ன வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க பாக்குறாங்க. இப்ப நான் வந்து இந்த பிரான்ஸ் தமிழச்சி அவர்களின் பிரச்சனையை பத்தி பேசினேன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பேசும் பொருளாக மாறாது. நான் ஒரு சின்ன பையன், ஒரு யூடியூபரு. நான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முன்னாடி நின்று பிரஸ் மீட் கொடுத்ததில்லை, என்னை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் காட்டியதில்லை. ஆனா நேற்றைய தினம் வந்து காட்டியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, மதிப்பிற்குரிய தமிழக முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி மேடம் அவர்கள் என் மேல வழக்கு கொடுத்ததாக சொல்லி என் மேல நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா வந்து தம்பி சூர்யாவை நாங்க போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. உடனே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்னை பத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனடியாக எனக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து தெரிந்த நபர்கள்லாம் நிறைய பேர் கால் பண்ணி, தம்பி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க, ரைட்டுங்க, ஓகே, நல்லபடியா எல்லாமே வாழ்த்துறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருபடி மேல போய் காவல்துறை அதிகாரி, எங்க சொந்தக்காரர் தான் மாமா, அவரு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, மாப்பிள்ள போற போக்க பார்த்தா பிஎஸ்ஓ கொடுக்கணும் போலயே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பிஎஸ்ஓவா அப்படின்னா என்ன? பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஓ, எனக்காக ஒரு காவல்துறை அதிகாரியை பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நக்கலா மாமா தானே, நக்கல் அடிச்சாப்புல. நான் வந்து சொன்னேன், வித் AK-47 கொடுங்க, ஒரு AK-47 என்கிற துப்பாக்கியோடு ஒரு ஆயுதம் ஏந்திய காவல்துறை அதிகாரியா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி சொன்னேன். சும்மா நக்கலுக்காக தான், உண்மையை கொடுக்க போறது இல்லை. இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், என்னை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா வீரலட்சுமி மேடம் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காங்க. அதை நான் உண்மையை பேசுவதற்கு நான் ஒருபோதும் வெட்கப்பட்டவன் அல்ல, வேதனைப்பட்டவன் அல்ல, உண்மையை தான் பேசுறேன். அவங்க எனக்காக பிரஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஒரு 2 நாள் எங்க ஊரெல்லாம் வந்து எங்க ஊரே வந்து ஒரு கிராமம் தான். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு செய்தியை பார்த்தாங்கன்னா பதறிடுவாங்க. பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டாங்க. தம்பி வாழ்த்துக்கள், நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க ஒரு பெரிய யூடியூபர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ இந்த அளவுக்கு வீரலட்சுமி அவர்களுடைய பேச்சுங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலாம் ஓடுது. அதனாலதான் சொல்றேன், பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்காக நீங்க குரல் கொடுப்பீங்க நம்புறேன். ஏன்னா தம்பி சூர்யா வலையொலியை வந்து நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க, என் மேலதான் இப்போ வழக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ணன் சீமான் அவர்களை ஒன்றும் பண்ண முடியல, சாட்டை துரைமுருகனை ஒன்றும் பண்ண முடியல, இப்ப தம்பி சூர்யாவுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா தம்பி சூர்யா வந்து நாகரிகமாக நான் பேசுறேன். எனக்காக ஒரே ஒரு முறை பிரான்ஸ் தமிழச்சி என்கிற பெண்ணுக்காக குரல் கொடுங்க. அது மட்டும் என்னுடைய கோரிக்கை இல்லை. குறிஞ்சாங்குளம் என்கிற ஒரு பிரச்சனை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழ்குடி பறையர்கள் தங்களின் குலதெய்வ கோவிலான காந்தாரியம்மன் கோவிலை கட்ட முடியல, தெலுங்கு ஆதிக்க கும்பலால் அடக்கி ஒடுக்கப்பட வச்சிருக்காங்க. அதுக்கு எதிராக குரல் கொடுங்க. தமிழ்நாட்டுல தெலுங்கர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல தமிழர்கள் கோவில் கட்ட முடியலையா, தெலுங்கு ஆதிக்க கும்பல் அடிச்சு உடக்கி வச்சிருக்காங்க, அங்க ரேடியோ செட்டி கூட போட முடியல. அப்ப தமிழ்நாட்டுல தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, அதுக்காகவும் ஒரு குரல் கொடுங்கிறேன். நீங்க வந்து ஒரு வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சேர்ந்த பெண், எப்படி தாத்தா கதிரவேல் நாயக்கர், மாமனார் முதலியாரு, நீங்க வந்து வன்னியர், இப்படிலாம் நிறைய அடையாளங்களோட நீங்க இருக்கீங்க. பெரியாரிஸ்ட் என்கிற சாதி ஒழிப்பு அடையாளத்துக்குள்ளே இருக்கீங்க. பெரியார் வந்து சாதியை பிடுங்கிட்டு உங்க பேருக்கு பின்னால் இருக்க சாதியை பிடுங்கிருக்காரு, ஆனால் நீங்க சாதியை பிடுங்காம அப்படியே வச்சிருக்கீங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய நீங்க நான் வச்ச அத்தனை கோரிக்கைக்காகவும் ஒரு குரல் கொடுக்கணும். ஏன்னா உங்கள்ட்ட கேட்டா நீங்க செய்றீங்க. ஒரு பெண் போராளி, 17 வயசுல இருந்து 18 வருஷமா நீங்க வந்து களத்துல நிக்கிறீங்க, மக்கள் பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க, பெண்கள் பாதிக்கப்பட்ட அதுக்காக நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன், இந்த காணொலி மூலமா தான் நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்க முடியும். உங்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அலைபேசி எண் என்கிட்ட கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி மிரட்டணும் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் வந்து சுத்தமான பொய். என் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு போனும் வந்திருக்காது, நான் போனும் பண்ண கிடையாது, உங்க நம்பரும் நம்மள்ட்ட கிடையாது. இப்ப கூட நம்பர் இருந்துச்சுன்னா டைரக்டா
உங்களுக்கு கால் பண்ணி தான் நான் கோரிக்கை வச்சிருப்பேன். ஆனால் காணொலி மூலமாக தான் வைக்கிறேன் அப்படின்னா உங்க நம்பர் என்கிட்ட கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. கணேசன் என்கிற பெயரில் இருந்து நீ சீக்கிரம் ஜெயிலுக்கு போக போற அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி மிரட்டல் தோணியில் பேசிக்கிறார். இந்த மிரட்டல் முட்டலுக்கெல்லாம் நம்ம அஞ்ச மாட்டாங்க வேற விஷயம். ஆனா அந்த கணேசன் யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இப்பெல்லாம் வந்து கணேசன் என்கிற ஒரு பெயர்ல இருந்து நமக்கு கமெண்ட் வருதுன்னா அந்த கணேசன் யாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு வரீங்க. 17 வயசுல இருந்து 18 வருஷமா நீங்க குரல் கொடுத்துட்டு வரீங்க. எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க.